கிரேத்தாப்பி தானா மிலாயு நிறுவனத்தின் புதிய தெற்கு வழித்தடத்திற்கான மின்சார ரயில் சேவை ETS 3 மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று கோலாலம்பூர் நிலையத்தில் தொடங்கி வைத்தார். தொடக்க விழா முடிந்தவுடன் மாமன்னர் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோப் மூத்த அதிகாரிகளுடன் ரயிலை இயக்கி ஜொஹூரில் உள்ள குலுவாங் நகருக்கு பயணம் செய்தார். மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த ரயில் கோலாலம்பூரில் இருந்து குலுவாங்கிற்கு 3 மணி நேரம் 30 நிமிடங்களில் சென்றடையும். குலுவாங் நகரில் மாமன்னர் மக்கோத்தா ரயில் பூங்காவை திறந்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கமாஸ் ஜொஹூர் பாரு இரட்டை பாதை திட்டத்தின் கீழ் 2.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் பூங்கா பொதுமக்களுக்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு அவர் ETS 3 ரயிலில் கோலாலம்பூருக்கு திரும்புவார். 2010ஆம் ஆண்டில் ரயில் ஓட்டும் உரிமம் பெற்ற முதல் சுல்தான் என்ற பெருமையை பெற்ற சுல்தான் இப்ராஹிம் 391 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயிலை ஓட்டி சாதனை படைத்துள்ளார். அண்மையில் அவர் கோலாலம்பூரில் இருந்து ரவாங்கிற்கு ETS 2 ரயிலை ஓட்டி சோதித்தார். ETS 3 ரயிலுக்கான இறுதி தொழில்நுட்ப சோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த மாத இறுதிக்குள் ஜொஹூர் பாருவிற்கு முழுமையாக சேவை தொடங்கப்படும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் லோக் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.